ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஷப்தீனா. சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபின்னா கார்லிக் சிக்கன். இந்த கார்லிக் சிக்கன் சொல்லும்போது கான்டினென்டல் ஸ்டைல் பண்ணுற கார்லிக் சிக்கன் இல்லை, சைனீஸ் ஸ்டைலையும் பண்ணுற ரெசிபி இல்லை. நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது பூண்டு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நெய் போட்டு டாஸ் பண்ண போகிறோம் இந்த சிக்கனோட. ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு சின்ன ஒரு சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம். இது ஒரு ஒரு சைட் டிஷ் தான், தொட்டு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். இது ஒரு கிரேவியாகவும் இல்லை சப்பாத்திக்கு அதுக்கெலாம் சாப்பிட்னா உங்களுக்கு செட் ஆகாது. நீங்கள் சும்மா டாஸ் பண்ணிட்டு நீங்கள் சாப்பிட்னா அந்த வாசத்துக்கு ரொம்ப சூப்பராகும். அதாவது வாசனை நெய் எப்போவுமே வாசமாக இருக்கும். அந்த நெய் லைட்டாக சூடாகும் போது இந்த பூண்டையும் இந்த காஞ்ச மிளகாய் போட்டு பண்ணும்போது இந்த காஞ்ச மிளகாய் காரம் அந்த பூண்டோட வாசமும் நல்ல தூக்கலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்க்குற ரெசிபி தான் இன்றைக்கி இந்த கார்லிக் சிக்கன். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்த்துருங்க. கார்லிக் சிக்கன் தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/4 கிலோ, பூண்டு 25 பல்லு, காஞ்ச மிளகாய் 6 நம்பர், மீடியம் சைஸ் வெங்காயம் 1, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, நெய் 2 டேபிள் ஸ்பூன். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பூண்டு கருவேப்பிலையும் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த பூண்டு கருவேப்பிலை வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் இந்த காஞ்ச மிளகா காரத்துக்கு, இதோட கொஞ்சம் கொத்தமல்லி தேவைப்பட்டால் போடலாம். இல்லை சில பேருக்கு கலர் மாறிச்சா நல்லா இருக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ அந்த டைமில் வேண்டாம், இதை எடுத்து வச்சுருங்க. ஏன்னா இதில் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி போடும்போது அந்த க்ரீனிஷ் கலர் மாட்டும். இது பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலை எதுக்காக போடுறோன்னா, எப்பவுமே பூண்டோட கருவேப்பிலை போட்டு அரைச்சி நீங்கள் சாட்டே பண்ணிட்டீங்கன்னா அந்த அந்த கருவேப்பிலை பச்சை வாசமாக நல்லா தூக்கலாக இருக்கும். அதான் விஷயம். இதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு 95% அளவுக்கு அரைச்சிடணும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாகவும் அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் குறைன்னு அரைக்கூடாது. குறைன்னு அரைச்சா என்ன வேணா, நீங்கள் அந்த சிக்கன் சாப்பிடும்போது பல்ல போடும்போது அந்த பூண்டு வித் ஸ்கின்னோடு போடும்போது உங்களுக்கு நல்லா இருக்காது. அதனால் 95% அளவுக்கு அரைச்சிடறோம். 2-3 மிளகா தாளிப்புக்கும் தேவை. சரிங்களா, அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம அரைச்சாச்சு. அதுக்கு முன்னாடி இங்கே பேனில் பார்த்தீங்கன்னா நெய் போட்டு லைட்டாக உருக வச்சுருக்கேன். அதே டைமில் இந்த பூண்டு, இந்த காஞ்ச மிளகா அரைச்சிருக்கோம். இந்த காஞ்ச மிளகா அப்படி நீட்டாக போடும்போது சரியாக 1-2 அரையில் ஒன்றும் தப்பு இல்லை. இது டேரெக்டாக நம்ம தாளிப்பில் போட்டு பண்ணும்போது இது கரெக்டாக வரும். நான் எதுக்காக சொல்லிடுறேன்னா, நீங்கள் வீட்டில் பண்ணும்போது சரியாக அரையிலேயே சொல்லிட்டு திருப்பி நல்லா நைஸாக அரைச்சின்னா இந்த பூண்டு நல்லா அரைஞ்சி போயிடும். அப்புறம் நல்லா இருக்கா ரெசிபி, அதான் விஷயம். சரிங்களா, இப்போது நெய் சூடாக இருக்குது. இந்த இடத்துல நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பூண்டும் இந்த காஞ்ச மிளகாவும் போடுறோம். இந்த பூண்டு காஞ்ச மிளகா ஃபஸ்ட்டு போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த நெய்யிலே நல்லா வதக்கும். இந்த மாதிரி நெய்யில் போட்டு வதக்கி வர டைமில் பார்த்தீங்கன்னா அந்த பூண்டோட வாசம் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போடுறோம். இந்த வெங்காயத்தை போட்டு இதோட இந்த சிக்கனை போடுங்க. வெங்காயத்தை வதங்கணும் அப்படிலாம் அவசியமே இல்லை. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போட்டு அப்படியே போட்டு சிக்கனும் நீங்கள் குக் பண்ணலாம். ஏன் சொல்கிறேன்னா, இந்த சிக்கன் வெந்து வர டைம்லேயே பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயமும் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். காரம் இருக்குமா கேட்டால் கண்டிப்பாக காரம் இருக்கும். ஏன்னா நம்ம இந்த காஞ்ச மிளகா போட்டிருக்கோம். இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பேனில் போட்டு லைட்டாக அப்படி டாஸ் பண்ணுங்கள். டாஸ் பண்ணும்போது தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி, நம்மக்கிட்ட இருக்க எல்லா பொருளும் போட்டாச்சு. போட்ட பிறகு திருப்பி இப்படி பண்ணுறீங்க. நான் இந்த ரெசிபி எங்கே கற்றுட்டேன்னா, இப்போ ரீசெண்டாக கும்பகோணம் போயிருந்தேன். கும்பகோணம் போது என்னோடய டீம் எல்லாருமே என்ன பண்ணால், ஒரு சிக்கன் சாப்பிட்லாம் அப்படி சொல்லி பேசும்போது பெப்பர் சிக்கன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, அந்த கடையில், சின்ன கடையில், இங்கே இந்த கார்லிக் சிக்கன் ஃபேமஸாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கேட்டால் இந்த ரெசிபி சொல்லி சொன்னாங்க. அந்த ரெசிபி சொல்லும்போது அவங்க ஆயில் முழுக்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நான் நெய் போட்டு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் சொல்லிட்டு தான் இந்த நெய்யில் இதில் ஆட் பண்ணி பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், வீடே நல்லா வாசமாக இருக்கும், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இதில் வேறு எதுவுமே இல்லை. இப்போ இதெல்லாம் போட்டாச்சு. இந்த போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை அப்படியே ஹை ஃப்ளேம் வச்சு அப்படியே குக் பண்ண வேண்டியதான். இப்போ ட்ரை ஆன பிறகு எடுத்து சர்வ் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நல்லா காரம் வேணும் அப்படின்னு நினச்சின்னா அந்த டைமில் மிளகுத்தூள் போடலாம். அதே மிளகுத்தூள் அதிகமாக போனாலும் அந்த டேஸ்ட் மாற்றிடும். ஏன்னா இது கார்லிக்கோட ஃப்ளேவர் தான் நமக்கு அதிகமாக இருக்கணும், காஞ்ச மிளகா காரத்தன்மை தான் அதிகமாக இருக்கணும். இது ஒரு சின்ன ஆப்ஷனாக சொல்லியிருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம்.
இப்போ இந்த சிக்கன் போட்ட பிறகு அப்பப்போ டாஸ் பண்ணி இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்படி குக் பண்ணும்போது தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் யூஸ் பண்ணுங்க, அவ்வளோதான். தண்ணிலாம் போட்டு ரொம்ப குக் பண்ணால் அந்த வெங்காயம், அந்த காஞ்ச மிளகாய், அந்த பூண்டுலாம் தெரியாது. இங்கே பாருங்கள், அந்த வெங்காயம்லாம் தெரியுதா? எதுக்காக அந்த வெங்காயம் போட்ட உடனே சிக்கனை போட்டு அப்படி டாஸ் பண்ணால் காரணம் இருக்குது. நீங்கள் வெங்காயம் முழுசாக குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிக்கனை போட்டு குக் பண்ணால் உங்களுக்கு பக்குவம் மாற ஆரம்பிக்கும். நீங்கள் இப்படியே எடுத்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், நல்லா வாசம் இருக்கும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ரெடியான இந்த ரெசிப்பியை இங்கே பிளேட் வச்சு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இந்த கார்லிக் சிக்கன் நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் இந்த பண்ணுற கார்லிக் சிக்கன் சொல்லி கொடுத்துருக்கேன். 2 ஸ்டெப்பு தான். ஃபஸ்ட்டு வந்து அந்த பூண்டு, அந்த கருவேப்பிலை, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் அரைச்சிருங்க. அதுக்கப்புறம் நெய் போட்டு இந்த பூண்டை லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயமும் இந்த சிக்கனை போட்டு குக் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த ரெசிபி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக அந்த சிக்கன் குக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக சுக்காவாக ரொம்ப குக் பண்ணுறாதீங்க. அப்படி குக் பண்ணால் அந்த சிக்கனில் இருக்க தண்ணி எல்லாம் போயிடுச்சுன்னா நேரம் ஆக ஆக சூடு ஆரம்பி சாப்பிடும்போது நல்லா இருக்காது. நீங்கள் தொடப்பகுதி சாப்பிட்டா நல்லாயிருக்கும், ஆனால் இதே மார்பு பகுதி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சக்க மாதிரி இருக்கும். அதனால் கரெக்டான பக்குவத்தில் குக் பண்ணி சாப்பிட்டா சூப்பர் ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். அது மழை காலத்தில் இந்த மாதிரி ரெசிபிலாம் கொடுத்தீங்கன்னா அப்பா தி பெஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாதீங்க. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். இதே மாதிரி கமகம சமையலில் இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye. Take care.